ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் MySQL query between and not between. இந்த கொஷின் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான கொஷினாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள். 4 மார்க் கொஷின் அண்ட் 3 மார்க் கொஷினில் கம்பல்சரியாக ஒரு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, கேட்டிருக்கவும் செஞ்சுருக்காங்க. ரைட். ஸோ இந்த கொஷினை இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிஷன் பேஸ்ட் ஆன் ரேஞ்ச், ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை பற்றி பேசுகிறது தான் இந்த பிட்வீன் query. ஸோ MySQL இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்னு கூட சொல்லலாம். நம்ம சிபிஎஸ்சி போர்டு சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஷின்ஸ் இல்லாத எந்த ஒரு பேப்பர்ஸும் இல்லைன்னு கூட சொல்லலாம். ரைட். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்டான query தான் இது, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். பிட்வீன் அண்ட் நாட் பிட்வீன் queryயை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பிட்வீனை சொல்லுவோம். ஸோ ரேஞ்ச் இன்க்ளூட் போத் லோவர் வேல்யூஸ் அண்ட் அப்பர் வேல்யூஸ். ஸோ இதோட சின்டெக்ஸ் ரொம்பவே ஈஸி தான். செலக்ட்க்கு அடுத்து எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அந்த காலம்ஸை கமா செப்பரேட் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அஸ் பர் த டேபிளில் எப்படி ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃப்ரம்க்கு அடுத்து டேபிள் நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வேர் ஆஃப்டர், ஸோ எந்த காலம்க்கு நம்ம பிட்வீன் கொடுக்க போகிறோமோ அந்த காலமோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ பிட்வீன் அப்படின்ற கீவேர்ட்ஸை இங்கே எழுதணும். ஸோ எழுதினதுக்கப்புறம் எந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்க்கு இடையில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே 100 அண்டு 250 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் நம்ம டேபிள்லேருந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான் பிட்வீன் கமாண்ட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் நான் ரோல் நம்பரை ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ரோல் நம்பர், என்னோட காலம் நேம் ரோல் நம்பரை பேஸ் பண்ணி தான் நான் பிட்வீன் கமெண்ட்ஸ் வந்து எழுத போகிறேன். ஸோ பிட்வீன் எந்த காலமோ அந்த காலம் நேமுக்கு அப்புறம் பிட்வீன் அப்படின்ற கீவேர்டை நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ தான் ரேஞ்சை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் வந்து 102 அண்டு 105. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நான் query மேக் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இங்கே 102, 103, 104 அண்ட் 105. ஸோ இது நம்மளோட ஒரிஜினல் டேபிள். இப்போ நம்ம பிட்வீன் query யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்க்குள்ள ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நாட் பிட்வீன் அப்படின்னா பிட்வீனோட ரிவர்ஸ் ஆப்ரேஷன் தான் நாட் பிட்வீன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோமா 102லேருந்து 105குள்ளே இருக்க காலம்ஸை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஸோ எனக்கு நாட் பிட்வீன் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் அதே queries தான் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பிட்வீனுக்கு முன்னாடி நாட் பிட்வீன் கொடுக்குறேன். இங்கே நல்லா பாருங்கள், இங்கே 102, 103, 104, 105. ஸோ நாட் பிட்வீனில் ஸோ இந்த வேல்யூஸ் இல்லாத ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இதுதான் நாட் பிட்வீன் கமாண்ட்.